ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. வழக்கமாக நம்ம செய்கிறத விட ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நான் இன்றைக்கி 2 பாக்கெட் அளவு போர்பன் பிஸ்கெட் எடுத்துருக்கிறேன். அதாவது 120 கிராம் பாக்கெட் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். நீங்கள் சர்க்கரை சேர்க்கணுன்னா கூட சேர்க்கலாம், உங்களோட விருப்பம்தான். இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருக்கணும். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால். இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எவ்வளோ நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போது இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கோதுமை மாவு சேர்க்கணும். கொஞ்சம் கெட்டியாகிறதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான மாவு ரெடி. இது செய்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இதில் எண்ணெய் இல்லைன்னா பட்டர் தடவி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம கரைச்சி எடுத்துருக்கிற மாவு உள்ளே சேர்க்கலாம். ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா தட்டி விட்டுக்கோங்க. இப்போ அதை நம்ம வேக வச்சு எடுக்கலாம். இது செய்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு ஸ்டாண்டு வச்சு இந்த பாத்திரத்தை வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இது வேகிறதுக்கு டைம் எடுக்கும். வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். 15 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நல்லா ஆற விட்டு இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம குக்கீஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கண்டிப்பாக ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வழக்கமாக நம்ம செய்கிறத விட நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நான் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.